அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் உலகில் நுழைந்த பொழுது கூறினார், கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒளி உண்டாகுக, ஒளி உண்டானது. இந்த உலகத்தை இறைவன் படைக்கின்ற பொழுது அதில் நிறைவையும் மகிழ்ச்சியையும் கண்டார். ஆனால் அந்த நிறைவும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இந்த மண்ணுலகில் இருக்கவில்லை. இருள் ஆட்சி செய்ய இந்த உலகை தொடுகின்ற பொழுது முதலில் மனிதனுடைய இதயத்தை அந்த இருள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. அன்று அந்த மனித இதயம் இருளால் ஆட்சி செய்யப்பட்ட உடனே ஒட்டுமொத்த உலகமும் பாவ இருளில் தள்ளப்பட்டது. இந்த பாவ இருளை அகற்ற இந்த மண்ணுலகிலே மகனை தந்தை கடவுள் அனுப்ப திருவுளமானார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவாள் என்று இயேசுவினுடைய பிறப்பின் அறிவிப்பையும் மரியாளுடைய ஜென்ம பாவமில்லாத உற்பவத்தையும் அன்று தந்தை கடவுள் இந்த மண்ணுலகில் வெளிப்படுத்தினார். இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள் அனைவரும் மெசியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அந்த மாபெரும் அறிவிப்பு செய்தியை அன்னை மரியாளுக்கு கொடுத்த விழாவைத்தான் இன்று நீங்களும் நானும் கொண்டாடி மகிழ்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. அன்று உலகத்தை மீட்க இறைவன் எடுத்த திருவுளம் என்றும் நம் வழியாக இறைவனிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஆகட்டும் என்று அன்னை மரியாள் மட்டுமல்ல, நாமும் உச்சரிக்க வேண்டும். அந்த உச்சரிப்பை வாழ்வாக மாற்ற இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுள்ளமானே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையியல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் அதிகாரம் 8 இறை வார்த்தை 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளை சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். ஆகாசு அதற்கு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாததோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரை திருப்பாடல் 40 பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆதலால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டி நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, இதை நீர் அறிவீர். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிடராமையை பற்றி நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுத
எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டுக் கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருச்சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கிட்டு நிகழும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால திருப்பயணத்தில் இந்த 40 நாட்களில் இடைப்பட்ட நாட்களில் அன்னையாம் திருச்சபை உங்களையும் என்னையும் இருபெரும் பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்தது. ஒன்று,
இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாளுடைய அன்பு கணவருமாகிய யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த நாம் இன்று அன்னையாம் திருச்சபை கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக நாம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே, அந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு முந்தின 9 மாதங்களை நாம் பின்னோக்கி வந்தோம் என்றால் மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த விழா நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவினுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. திருப்பள்ளியின் முன்னுரையில் சொன்னது போல, ஒளி உண்டாகுக, வானத்து மீன்கள் உண்டாகுக, இவ்வாறு இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிருள்ள உயிரற்ற பொருட்களை உண்டாகுக என்று ஒரே ஒரு வார்த்தையினால் உருவாக்கினார். அனைத்தும் வாழ்வு பெற்றது, அனைத்தும் ஆண்டவருடைய முன்னிலையிலே நிறைவாக காணப்பட்டது. இவ்வாறு படைத்த பிறகு இறைவன் தன் சாயலாக தன் உழைப்பினை வெளிப்படுத்தி அழகாக தன் சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து இன்பவனத்திலே அவர்களை மகிழ்ச்சியாக வாழ அனுமதி கொடுத்தார். இருள் அகன்று ஒளி உண்டான பொழுதும் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் உண்டாக்கப்பட்ட பிறகும் அதனோடு இணைந்து நிறைவாக படைப்பின் சிகரமாக தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை இறைவன் படைத்த அந்த இன்பவனத்திலே ஆணையும் பெண்ணையும் அவர்களை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் காணப்பட்டது. மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்கு. ஏனென்றால் அவருடைய படைப்பிலே அவர் நிறைவை பெற்றிருந்தார். இந்த நிறைவு, இந்த சந்தோஷம் இறைவனுக்கு தொடர்ந்து இல்லை என்பதை வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அது என்ன காரணம்? மனிதன் பாவத்தை ஏற்றுக்கொண்டதினால், இருள் ஆட்சி செய்ய அவன் அனுமதி கொடுத்ததினால். எப்பொழுது சாத்தான் ஏவாளை தன் வசியமுள்ள வார்த்தைகளுக்கு உட்பட்டு அழைத்ததோ, அப்பொழுது ஏவாள் மட்டுமல்ல, தன் அன்பு கணவன் ஆதாமையும் அழைத்து இந்த ஒட்டுமொத்த மானிடத்தையே இருள் ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அழைத்து சென்று விட்டாள். ஆக இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய ஆலயமாக, இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் ஒளி அகற்றப்பட்டு இருள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. எப்பொழுது இருள் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை மானிடத்தினுடைய வாழ்க்கையிலே பகைமைகள், பொறாமை, போட்டி, இப்படிப்பட்ட எல்லா விதமான தவறுகளும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. எனவே இவை அனைத்தும் இந்த மண்ணுலகிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எப்பொழுது இருள் ஆட்சி செய்ய ஆரம்பித்ததோ அந்த கணமே கடவுள், தந்தை கடவுள் அதற்கு மறுவழியாக தன்னுடைய மகனுடைய பிறப்பையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த மகனுடைய பிறப்பு இந்த மண்ணுலகிற்கு வேண்டும் என்பதற்காக ஒரு உத்தமியாகி அன்னை மரியாளை ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் அங்கே இறைவன் வெளிப்படுத்துகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவள் குதிங்காலை தீண்ட முயலுவாய். இது முதல் அறிவிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அன்னை மரியாளுடைய பிறப்பு. இந்த நிகழ்வு தான் காலப்போக்கிலே பழைய ஏற்பாட்டில் என வாசிக்க கேட்டிருக்கணும். இன்றைய முதல் வாசகத்தில் கூட எசாயா இறைவாக்கினர் ஆகாசுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார். தாவீது குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். ஆக இந்த இறைவன் நம்மோடு தங்க போகிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இயேசு என்று பெயரிடுகின்ற பொழுது, இம்மானுவேல் என்று பெயரிடுகின்ற பொழுது, அந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இதயத்திலே இருள் அகற்றப்பட்டு ஒளி ஏற்றப்பட்டு இறைவன் நம்மோடு குடிக்கொள்ளப் போகிறார் என்பதை எசாயா இறைவாக்கினர் ஏற்கனவே அற்புதமாக தெளிவுபடுத்திவிட்டார்.
அந்த விழாதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதர் கன்னி மரியாளை அணுகி அருள்மிக்க பெற்றவளை வாழ்க என்று அந்த சொற்றொடர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றன. மரியாளுக்கும் கப்ரியேல் தூதருக்கும் இடையே ஏற்படுகின்ற வார்த்தைகள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகின்ற வார்த்தைகள். இறைவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அன்னை மரியாள் தன்னுடைய சமுதாயத்தில் தான் தனிப்பட்ட பெண்ணாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கப் போகிறேன் என்பதை கப்ரியேல் தூதர் வழியாக இறைவனிடம் கேட்கிறாள். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று, இது சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளாதே, என்னை கண்ணால் எறிந்து கொன்று விடுவார்களே, என் பெற்றோர்களுக்கு தவறான பெயர்கள் கிடைத்து விடுமே என்று இறைவன் வகுத்த திட்டத்தை மனிதனுடைய பார்வையிலே புரிந்து கொள்ள முடியாமல் அன்னை மரியாள் கேள்விகளை எழுப்புகிறாள் தந்தை கடவுளிடம். எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தையில் இறைவன் அவளை அமைதியாக அழைக்கிறார் தன் திட்டத்திற்கு. உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அன்று உலகத்தை படைக்கின்ற பொழுது உலகமானது இருள் அடைந்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த இருள் நிறைந்த அந்த உலகத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி இருளை அகற்றி ஒளியை ஏற்றியது போல உன் இதயத்தில் இருக்கின்ற சந்தேகங்களை, கஷ்டங்களை, மனிதனுடைய பார்வையிலிருந்து உன்னை ஆவியானவர் பாதுகாப்பார் என்று தந்தை கடவுள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி அன்னை மரியாள் ஆகட்டும் என்று ஒரே ஒரு வார்த்தையினால் இயேசுவை தன் உதிரத்திலே ஏற்றுக்கொண்டாள். உண்டாகுக என்று தந்தை கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆகட்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையினால் அன்னை மரியாள் அடிமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து இந்த உலகத்தினுடைய மீட்பிற்கே தன்னை அர்ப்பணித்து விட்டாள். அன்று அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொன்னதினால்தான் அவளுடைய திருவயிற்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். அதே வார்த்தை இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நீங்களும் நானும் ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்லுகின்றோம். ஆண்டவரை தேவர் எழுந்தள்ளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும் என்று இயேசுவினுடைய திருவுடலை நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொன்னதினால்தான் இன்று நீங்களும் நானும் இயேசுவினுடைய உடலை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோம். அன்னை மரியாள் கருவில் தாங்கினால் நீங்களும் நானும் இயேசுவை இதயத்தில் தாங்குகிறோம். அன்னை மரியாள் எந்த அளவிற்கு கப்ரியேல் தூதரிடம் தன்னுடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்தாலோ அதே போல நாமும் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது உன்னதரின் வல்லமை அந்த அன்னை மரியாள் மீது இருந்தது போல உங்கள் மீதும் என் மீதும் அந்த உன்னதரின் வல்லமை நிச்சயமாக இருக்கும். இன்றைய பெருவிழா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி. ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொன்னது போல நாமும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இயேசுவை நம் இதயத்திலே தாங்கி அன்னை மரியாள் இயேசுவை நமக்கு பெற்றுக் கொடுத்தது போல நம் வார்த்தையினால் வாழ்வினால் இயேசுவை பிறருக்கு பெற்றுக் கொடுப்போம். அப்பொழுதுதான் இந்த விழா நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக, நிறைவின் விழாவாக, ஒரு பலனுள்ள விழாவாக அமையும். எனவே அந்த வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு
வடிவில்லாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கை உளம் கணிந்து ஏற்றருளும். அதனால் உம்முறை திருமகன் மனிதரான மர நிகழ்ச்சியை உமது திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெரு விழா மறைநிகழ் மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானக தூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருதாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்று விளங்கச் செய்தி. அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்து மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு இருந்தைய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பகடுகின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அப்புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்புமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ கன்னி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதருமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே.